வர்கீஸ், டேய் வர்கீஸ். ஏம்மா என்னாச்சுமா? காலையில ஏன் இப்படி கத்தி நிக்கவ? பார்த்தாலும் பார்த்தேன், இவள மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்க்கலப்பா. நீ தான் சீமையில் இல்லாத சிங்காரியை கூட்டின்னு வந்து வீட்டில் விட்டுருக்கல. அவ என்னென்ன வேலைலாம் பண்றானே நீயே வெளியே போய் பாரு. பாத்திரத்தை போட்டு வச்சுட்டு அப்படியே போய் படுத்து கிடக்கா போல. அங்கே நாய் தான் நக்கின்னு கிடக்கு. நான் இந்த வீட்டை துடைக்க சொல்லி 2 நாள் ஆகுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்ன வரைக்கும் துடைக்கல. மணி பாரு 9 நான் காலையில 5 மணிக்கே எழுஞ்சி எல்லா சாப்பாடும் செஞ்சு ஜில்ல கிளப்பி விடுறேன். அந்த மாடு பொறுமையா 10 மணிக்கு ஏஞ்சி வச்சு வாயில தட்டிட்டு ஊர் பொறுக்க போயிடுது. இதெல்லாம் நான் கேட்டா ஆவாதவளாயிடுவேன். போய் பாரு அக்கம் பக்கம் வீட்டில் யார் இதெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியும். இந்த வீட்டில் நானும் எவ்வளோ பொறுமையா எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருக்கேன். இன்னைக்கு அவளா நானான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் வர்கீஸ். உனக்காக மட்டும்தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துன்னு போயின்னு. இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஏங்க ஏன் உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் இருக்க காணலையா? என்னதாங்க வச்சிருக்கீங்க? சத்த நேரம் வர விட மாட்டீங்க. மணி 9 தானே ஆகு. சா, ஏன் அந்த பரட்டு சமைக்கலையா ஒன்றும்? ஐயோ, பரட்டை இங்கதான் நிக்குவா. ஏங்க சொல்லுங்க, என்ன 2 பேரும் கூடி நிக்கிவ? எத்தே குட் மார்னிங். என்னடா பொம்பளையா இவளா? என்னதான் இவனுக்கு இவளை பிடிச்சதோ தெரியல. மாடு மாடு எத்தனை வாட்டி கட்டி வச்சா அப்படி அடுத்துன்னு ஓடுது. ஏங்க இதோ பாருங்க, உங்க அம்மா வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க, இல்லைன்னா வாயிலே அடிச்சிருவோம். சின்ன பொண்ணு, அத்தையடா நீ இருக்கக்குள்ள என்ன பேச்சு பேசுறானே? தப்பு தப்பு. ஏங்க நான் அத்தையை போய் அப்படிலாம் சொல்லுவேனா? என் வாயில நான் அடிச்சுப்பேன்னு சொல்ல வந்தேங்க. ஏங்க நீங்க சொல்லுங்க, உத்தரவு போடுங்க, என்ன செய்யணுமோ நான் படப்படன்னு செஞ்சிடறேன். நான் செஞ்சாதான் இந்த வீட்டில் நிறக்க செஞ்ச மாதிரி இருக்கும். சொல்லுங்க. சின்ன பொண்ணு, அம்மா வீடு துடைக்க சொல்லி 2 நாள் ஆகுதாமே, ஏன் ஒன்றும் வீடு துடைக்கல? ஏங்க உங்க அம்மா 24 மணி நேரம் அந்த பெட்டில் தாங்க படுத்துன்னு கிடக்கு, ஏன் இருக்க முடியலையாக்கும்? சின்ன பொண்ணு வாயை மூடு. சின்ன பொண்ணு, நானே துடைச்சிக்கிறேன் வீட்டை. ஏங்க அதுக்கு இல்லைங்க, இங்க பாருங்க, வீட்டை சோத்து போட்டு அடிச்சு சாப்பிடலாம் அப்படி இருக்கு வீடு. சும்மா வீடு தொடனா மனுஷாருக்கு கோவம் வராது. அப்படியா? இன்னைக்கு உனக்கு சோத்தை கொண்டாந்து தலையில போடுறேன், நீ திங்கு. எத்தே நீங்க போடுங்க தே, நீங்க எங்க போட்டாலும் நான் திங்குவேன் தே. ஆனா வாய் உங்களுக்கு தான். என்னதான் இதெல்லாம் வளர்த்தாங்களோ தெரியல. நம்ம உயிரை எடுக்குமா இங்க வந்து? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஊர் மாடு ஊர் சுத்த மாட கூப்பிடுது பாரு. எத்தே மாடு கீடி நீவன் ஒரு நேரம் போல இருக்க மாட்டு பாத்துக்கோங்க. சின்ன பொண்ணு நீ வாயை மூடு. ஏங்க சும்மா சும்மா என்னையே கேக்குறீங்க? ஏன் உங்க அம்மாவை கேளுங்களா? சின்ன பொண்ணு விஷயம் தெரியுமா? சின்ன பொண்ணு ஏச்சா வைக்க போற, வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. கொளுத்தி போட்டு தானே வந்த, போட்டு போ. சின்ன பொண்ணு விஷயம் தெரியுமா? 4 முடி மாமியாரு உமா கிட்டையும் 4 முடி கிட்டையும் ஏதோ சண்டை வாங்கிருச்சு போல. 2 பேரும் ஒட்டுக்கா விஷத்தை குடிச்சு போட்டாங்க. உமாவை இப்பதான் செல்வா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி போயிருக்கா. ஒன்னும் 4 முடியாக்கா எங்க இருக்காங்கன்னே தெரியல. நீ 4 முடிய தேடு, நான் போய் செல்வாவை பாக்குறேன். என்ன சொல்ற, என்னாச்சு? ஐயோ ஆமா சின்ன பொண்ணு, என்னாச்சுன்னே தெரியல. 4 முடி வேற உயிரோட இருக்கா, செத்துச்சா இல்ல எங்க கடக்குன்னே தெரியல. என்ன சொல்ற? எங்க கடக்குன்னே தெரியல? என்னதான் ஆச்சு? ஒழுங்கா சொல்லி தொலை. ஐயோ அது பேசலாம் இப்ப நேரம் இல்ல, எனக்கு தெரியாது எங்க இருக்குன்னு சொல்லி. நீ போய் 4 முடிய தேடு, நான் போய் செல்வாவை பாக்குறேன். செல்வாக்கு தான் ஒண்ணும் இல்லையே, உமாவை தான் செல்வா கூட்டு போயிட்டான்ல. ஐயோ செல்வா எங்க வீட்டுல சாப்பிட்டு இருந்தான், தண்ணி கூட குடிக்கல, அப்படியே ஓடிட்டான். என்னாச்சோ ஏதாச்சோ, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு என்னன்னு கண்டுன்னு வரேன். சின்ன பொண்ணு என்னாச்சு? சின்ன பொண்ணு ஏங்க என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இந்த நிலைமை தாங்க நாளைக்கு எனக்கு நடக்கிற மாதிரி இதே கொடுமை தாங்க அவளுங்களுக்கும் இவ்வளவு நாள் நடந்து இருந்திருக்கு. தாங்க முடியாம மாமியார் பேரை எழுதி வச்சுட்டு 2 பேரும் விஷம் குடிச்சிட்டாலுவலாம். இந்த நாடக குரூப் சொல்றதுலாம் நம்புற கதையாவா இருக்கு? இதெல்லாம் இவ வேலை செய்யறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன நாடகம் ஆடுறாளோ பாரு கூட்டாளிங்களோட. என்னமோ பிளான் பண்ணிருக்கா பாத்துக்க. இன்னைக்கு போனானா 2-3 நாள் தங்கிட்டு வரலான்னு ஏதாவது பிளான் போட்டாளவளா தெரியல. ஏங்க இதோ பாருங்க, சும்மா இருந்துக்கிடுங்க, நானே செம கோவத்துல இருக்கேன். அப்புறம் அவங்க மாமியார் பேர் எழுதுக்குள்ள உங்க அம்மா பேரையும் எழுதி கம்ப்ளைண்ட் போட்டுருவோம் பாத்துக்கோங்க. என்ன ஜின்னுமோ இதெல்லாம் என்னாலதான் வளர்த்தாவளோ தெரியல. வீட்டுல வளர்த்தாவளா இல்ல கட்டி போட்டு காட்டுல வளர்த்தாவளா தெரியல. சின்ன பொண்ணு நில்லு. அப்படி சொல்லு வர்கீஸ். அந்த மாடு அவுத்துட்ட மாடு மாரி அங்கிட்டும் இங்கிட்டும் பத்தியில திரிஞ்சு அப்பயே காலை உடச்சு வீட்டுக்குள்ள வச்சிருந்தா கேட்டிருப்பா. இப்ப போய் நில்லுனா எப்படி நிப்பா? போய் பூடி விரட்டி. சின்ன பொண்ணு நில்லு. சின்ன பொண்ணு நானும் வாரேன். இதெல்லாம் திருந்துறதுக்கா இதெல்லாம்?
எம்மா சொத்து என்னென்னமோ சேர்த்து வச்ச நம்மள ஆஸ்பத்திரி கூட்டு போய் காப்பாத்த ஒரு நாதி இல்லையே. பொண்டாட்டிக்கு ஒண்ணுனே நம்மள அம்போடு விட்டு கடாசிட்டு போயிட்டானே. எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்னு வேற தெரியலையே. நம்ம வேற எங்கேயா போய் சேர்ந்துட்டா வேற காசு ஆயிடும். அவன் ஆஸ்பத்திரி சேர்ந்துருக்கதுலயே நம்மளும் போய் சேரணுமே. இவன் வேற விரட்டி வரானான்னு தெரியல. 10,000 ரூபாய் கேட்கறான் படுபாவி. எப்பா ஒரு வழியா ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு. இந்த ஆஸ்பத்திரியில தான் சேர்த்து வச்சிருக்கான்னு வேற தெரியல. போய் கேட்போம். எப்பா ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் தான் சேர்ந்துருக்கானான்னு வேற தெரியல. ஹலோ மேடம், மேடம் சொல்லுங்க சிஸ்டர், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மேடம், இங்க உமானி யாராச்சும் பூ சாப்பிட்டு வந்து அட்மிட் ஆயிருக்காங்களா? இல்லை மேடம், இது இங்கெல்லாம் சொல்ல முடியாது. போய் ரிசப்ஷன்ல கேளுங்க. ஏம்மா ரிசப்ஷன்லலாம் கேட்க முடியாதுமா, சொல்லுமா. இப்பதாம்மா கஷ்டப்பட்டு உள்ள வந்த என்னால முடியலமா. ஐயோ மயங்கி மயங்கி விடுதேம்மா. ஐயோ மேடம் என்னாச்சு மேடம்? என் புருஷன் எங்கனே தெரியல. என் கோவிந்தனாரும் எங்க ஹாஸ்பிட்டல் தெரியல. இங்க வேற பணம் கேட்பாங்க போலயே. நம்ம அம்மாக்குலாம் உடம்பு சரியில்லடி. நீ ஏன் சிரிச்சிட்டே இருக்க? ஏ காணி, இனிமே எனக்கு ஜாலி தாண்டி. எங்க வீட்டுக்கு புது அம்மா வருவாங்க. நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். என்ன சியானா? அப்படியா? யார்டி சொன்னா? கீதா ஆண்டி தான் சொன்னாவ. எனக்கு வேற அம்மாலாம் வேணாம். கனி நீ அழாதடி. சரி சரி, உங்க அம்மாக்கு எதுவுமே ஆகாது சரியா? எங்க அம்மா மட்டும் தான் போயிடுவா. ஜாலிதான் எனக்கு. எங்க அம்மா மட்டும் போயிட்டாங்கன்னா புது அம்மா வந்தாங்கன்னா ஜாலியா இருக்கும். நான் விளையாடுவேன், சாப்பிடுவேன், எல்லாமே செய்வேன். வேலைலாம் செய்ய மாட்டேன். நீனும் நானும் ஜாலியா விளையாடலாம். சரி. நீ ஏன் சிரிக்க? உனக்கும் எங்க அம்மா பிடிக்கலையா? ஆமா சீ, உங்க அம்மா எனக்கு பிடிக்கல. ஈ கனி, என்னடி என்ன ஆச்சு? ஈ சியானா, உங்க அம்மா சாவவே இல்லடி. அங்க பாரு. என்னடி கனி இது? நாலு முடி அம்மா இங்க உட்கார்ந்திருக்காவ. ஒன்னும் அவ சாவவே இல்லையா? எனக்கு அழுகாச்சியா வருது. கனி, நான் பெத்த மவளே சியானா. இந்த அம்மையை பார்க்க தேடி வந்துட்டீங்களாக்கும். அழுவாத மக்களே, அம்மாக்கு ஒன்றும் ஆவையில. அம்மா எப்பயும் உன் கூட தான் இருப்ப மக்களே, அழாத. அம்மா மக்களே சியானா அழாத. அதான் அம்மாக்கு ஒன்றும் ஆவையில்லல்ல. அப்பா எங்க? கனி ஒன்றும் இல்லை கனி. பெரியம்மா மேல உனக்கு அவ்வளோ பாசமா? அழாத. பெரியம்மா நான் அதுக்காக அழுவையில்ல. சியானா சொன்னா நீ எப்படி செத்துடுவீங்க? உங்க வீட்டு பரல்ல சாக்லேட்லாம் இருக்கு. எங்க அம்மா செத்துட்டா உனக்கு கொடுக்கேன்னு சொன்னா. இப்ப நீங்க சாவே இல்ல. அவ கொடுக்க மாட்டா. ஓ இருக்கணும் செத்துட்டேன்னு பார்க்க தான் வந்தீங்களா? இப்ப இருக்க பிள்ளை எவ்வளோ இருக்கு பாரு. அப்புறம் கொண்டு எரிஞ்சிருவோம் பாத்துக்க. எங்க உங்க அப்பா? பெரியம்மா தோ வந்துல. பாயமுட. இவன் இழுக்கிற இழுப்புல நான் போய் செத்துருவோம் போல. என்ன சொல்ற சியானாவ? அம்மா அவ அவங்க அம்மா எங்க இருக்காவன்னு கேக்கா. அவ அம்மா தானே? அவ அம்மா தான் நானும் தேடுறேன். வாங்க போவோம். நாலுமணி, நாலுமணி இங்க இருக்கே. நாலுமணி யாரு? சின்ன பொண்ணு. என்னம்மா இங்க வந்து 4 மணி அக்காவை தேடின்னு இருக்க? ஏ பாத்திமா, என்ன இதெல்லாம்? எல்லாருக்கும் விஷம் கொடுத்து நிக்கிறியாமே நீ? என்ன சொல்றீங்க? சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுறாங்க? என்ன இதெல்லாம்? இந்த கிழவிக்கு புத்தி கிட்ட பேதலிச்சிருச்சா? ஐயோ பாட்டி
ஏமா விஷயமே தெரியாதா உனக்கு? நீ என்னதான் பண்ற வீட்டுக்குள்ள? ஏன் அவளுவெல்லாம் நடிப்பு கல்லிவ, எல்லாம் ஒரே கூட்டாளிவ தான். நீயா இவளுங்க கிட்ட பேசினுக்கிற? வா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். இன்னைக்கோ நாளைக்கோ ஈத்தன் கிடக்குதான், போய் என்னன்னு கண்டுன்னு வருவோம். ஐயோ கடவுளே, எனக்கு தலைலாம் சுத்துது. என்னாச்சு சின்ன பொண்ணு? பாப்பாத்தே, நீ சும்மா கட, உனக்கு ஒன்றும் தெரியாது. இவ்வளவுலாம் வேணும் தான் இப்படிலாம் பண்றாளுவ. 2 பேரை இப்படி ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வச்சுக்கிறாளே, இவெல்லாம் நல்ல கதிக்கா போவான்னு நினைக்க. அவ வம்சத்தையே அப்படி சூறையாடி விட்டாளே. அவளே ஒரு குழந்தை வச்சிருக்காளே, அது தெரியாத அவளுக்கு? அவங்களுக்கு 2 குழந்தைக்கு இதுதானே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நானே இப்பதான் பிள்ளை தூங்கலையே, தாளாட்டி சீராட்டி தூங்க வச்சிட்டு வரேன். பைக் வந்ததும் நீங்க மாட்டு பேசின்னு இருக்கீங்க. ஐயோ பாத்துனாக்கா, உங்களுக்கு நடந்தது என்னன்னே தெரியாதா? இந்த பூவை உமாவும் 4 முடி அக்காவும் தின்னி போட்டு எங்க கடக்காவனே தெரியல. உமா வேற மயக்கடிச்சு ஊந்து விட்டாலாம். பாய்சன் தலை வரைக்கும் ஏறிடுச்சான். உமாவை வீட்டுக்கார ஆஸ்பத்திரியில போய் சேர்த்துட்டாரு. இந்த 4 முடி தான் எங்கேயோ தெரிஞ்சுன்னு கிடக்கான். எங்க ஊந்து கிடக்குனே தெரியல. ஊரு புள்ளா அதை தான் தேடின்னு இருக்காவ. ஐயோ சின்ன பொண்ணு, 4 முடிய கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டாங்களாம். 2 பேரும் உசுருக்கு போராடின்னு கிடக்காங்களாம். வா நம்ம போய் பாப்போம். ஐயோ அம்மா, மயக்கமே வருது. இந்த பிரச்சனைலாம் வேணாம் தானே நான் வீட்டுக்குள்ளேயே கிடக்கேன். உமா உமா உனக்கு என்னாச்சு? உமா உமா டாக்டர், எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாத்திடுங்க டாக்டர். கொஞ்சம் தாங்க சாப்பிட்டானோ, விடுங்க டாக்டர். டாக்டர் ஏமா நீங்க எதுவும் பேசாதீங்கம்மா, விஷம் தலைக்கு ஏறிட. அப்புறம் எல்லாத்தையும் உள்ள விட்டு பைப்பை நல்லா உள்ள விட்டு கொடைஞ்சி உள்ள இருக்கிறது ஃபுல்லாத்தையும் நான் எடுத்துடுறேம்மா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏங்க, நான் ஒரு பூ தாங்க சின்ன, ஒரு கூட பூ தின்னவன் நல்லா வெளியே சுத்தின்னு இருக்கா. ஏங்க டாக்டர் டாக்டர், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை டாக்டர். சொல்லுங்க டாக்டர், என்னால முடியல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க. சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க சார். நாங்கள் அதுக்கு தானே சார் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நீங்கள் போங்க. செல்லு செல்லு, கீது கீது, நீ இங்க என்ன கீது பண்ற? ஐயோ செல்லு, நீ சாப்பிட்டுட்டு தண்ணியே குடிக்காம வந்துட்டு செல்லு. இந்தா ஃபர்ஸ்ட் தண்ணி குடி. டேய் வாடா, என்னடா எப்ப அவ வீட்டுக்கு போய் திங்க? டாக்டர் வேலையில ஃபர்ஸ்ட் எடுக்கறியா மண்டை உடைச்சவா? மேடம் நான் சொல்றதை கேளுங்க, இப்படிலாம் ஏஞ்சிருக்க கூடாது நடுவில். உமா, அப்புறமா வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றேன். டாக்டர் நீங்க அவளை பார்த்துக்கோங்க டாக்டர். இதோ வந்துடுறேன். டேய் டேய், ஏய் வைக்க போறே? ஐயோ இங்க வந்து இதுங்க ஆட்டத்தை அடக்க முடியலையே. டேய் டாக்டர் என்ன விடு. ஒரே நிமிஷம் இருங்க மேடம். டாக்டர், இந்த வைக்க போது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா போல. இவதான் எல்லாத்தையும் சொல்லிருப்பா போல. ஐயோ டாக்டர் எனக்கு ஒண்ணும் இல்ல விடு. யாரது வாரத்து? ராசாவா? ஏன் தாத்தா, ராசா தான் வாரேன். ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா? டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? ஆட நீ வேற ஏன்பா? காப்பி தண்ணிலாம் நான் வீட்டிலேயே குடிச்சு போட்டு தான் வந்தேன். அட போப்பா, உன் பொண்டாட்டிக்கிறாரே பஜாரி பஜாரி. அப்பா என் காலத்துல பார்த்தாலும் பார்த்தேன், உன் பொஜாயி மாதிரி ஒருத்தையில பார்த்ததே கிடையாது. தண்டலுக்கு கொடுக்கேன்னு வீடு வீடா வந்து கூவனான். அவளே தான் என் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி பணம் கொடுத்துட்டு போனான். சரி வயசான காலத்துல நம்மளும் வாங்குவோமேன்னு என் பொஞ்சாயி வாங்கினான். வட்டியும் கொடுத்தாச்சு, அசலும் கொடுத்தாச்சு. மேல 150 ரூபா கொடுன்னு ஒரே தொல்லை. என் பொஞ்சாயி கிட்ட அமௌண்ட்டு சத்தம் போட்டு என் வெத்தலை புட்டிய தூக்கின்னு போயிட்டுக்குறா. அவளா நல்ல கெதிக்கா போவா? நீ பார்க்கவே நல்ல மனுஷன் மாதிரிக்கிறப்பா. என் பையனாட்டம் நினைச்சு சொல்லுதேன். இந்த மாதிரி பாவப்பட்ட காசுலாம் செரிக்காது பார்த்துக்க. மரியாதையா என் பொத்தலை பொட்டிய கொடுக்க சொல்லிடு. ஐயோ தாத்தா, அவ அப்படியா பண்ணா? இன்னைக்கு வீட்டுக்கு போய் இருக்கட்டும். அவளுக்கு இன்னைக்கு உங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன் தாத்தா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து தரேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. என்னமோ சொல்லுதப்பா நீ. ஏதோ என் வெத்தலை பொட்டி வந்தா சரிதான்.
ச்சே, இவெல்லாம் என்ன எதுக்கு போறாலும் தெரியல. இன்னைக்கு போய் இருக்கட்டும். அவளுக்கு ஒரு பிள்ளை வம்பு வாங்கி வச்சிருக்கா. வீட்டுல தான் அப்படி பண்ணின்னு திரியறான்னு பார்த்தனா ஊர் வம்பலாம். வட்டி விடாதேன்னு எத்தனை வாட்டி பாடம் படிச்சிருப்பேன். அவளுக்கு விடுறதே இல்லைன்னு தானே என்கிட்ட சொன்னா இவன். இந்த கதையெல்லாம் எனக்கு இப்பதானே தெரியுது. எப்பா ராஜா, அக்கா லட்சுமி அக்கா சொல்லுங்கக்கா. எப்பா நானும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவு நாள் தான்ப்பா பொறுத்து போறது. உன் பொண்டாட்டி அடிக்கிற கூத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயின்னு இருக்குப்பா. அக்கா என்னக்கா பண்ணா, என்னாச்சு? எப்பா உனக்கே தெரியும்பா, குடிகாரனை வச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சுட்டு தான்ப்பா என் பழப்பு ஓடின்னு இருக்கு. அதுல போய் மண்ணள்ளி போடுறாளேப்பா உன் பொண்டாட்டி. அக்கா என்னக்கா சொல்றீங்க? என்னாச்சு? அதுல ஏதாவது திருடிட்டாளா? எப்பா திருடிந்தா கூட பரவாயில்லப்பா, யாரோ திருடினாங்கன்னு நினைச்சு மனசு ஆறுதலா இருந்துட்டு இருக்கும்பா. இந்த கோழிங்களுக்காக அவயத்துக்கு வச்ச முட்டைப்பா, அது பொரிய போற நேரத்துல என் புருஷனை ஏமாத்தி அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி முட்டையை ஃபுல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காப்பா. என்கிட்ட கேட்டா நான் தரமாட்டேன்னு அந்த ஆளை ஏமாத்தி இப்படியே 2-3 நைட்டு பண்ணிருக்காப்பா. நானும் எங்கடான்னு தேடி பார்த்துட்டு விட்டுட்டேன். இப்பதான்ப்பா குடிச்சிட்டு அந்த ஆளு சொல்லி வளர்றான். என்னப்பா பண்றது? எப்ப பார்த்தாலும் இதே தொல்லையா இருக்குப்பா. ஒரு நாள் என் புருஷனை ஏமாத்தி கோழியை வேற வாங்கிட்டு போயிருக்கா. உங்க அம்மா காலத்துல இருந்து உங்க அம்மா உங்க அக்கா உன் தம்பி எல்லாரும் எனக்கு தெரியும். நம்பி தானப்பா வீட்டுக்குள்ள விடுறேன். உன் பொஞ்சாயின்ற ஒரே காரணத்தால மட்டும்தான்ப்பா அவனை சும்மா விடுறேன். பார்த்து வைப்பா. அக்கா சரிக்கா இனிமே அப்படி நடக்காதுக்கா. நீங்க போயிட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு முடிவு இருக்கு அவளுக்கு. எப்பா ராசா, சொல்லுங்க பாட்டி. என் பொண்டாட்டி உங்க வீட்லயும் வந்து ஏதாவது வேலை கட்டிட்டாளா? ஐயோ ராசா, உனக்கு விஷயமே தெரியாதா? உன் பொஞ்சாயி விஷம் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில போய் கிடக்கா. எப்பா ராசா, என்னப்பா உன் பொஞ்சாயி விஷம் குடிச்சு கிடக்கான்னு சொல்லுவேன், எதுவுமே சொல்லாம பேசாம நிக்க. பாட்டியோ அவ பெரிய ஆள். அவளால 10 பேர் சாவாங்களே வச்சு அவ சாவ மாட்டா. நீங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எல்லாம் அவ போடுற நடிப்புல இதுவும் ஒரு நாடகமா தான் இருக்கும். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? எப்பா ராசா நான் நெசமாப்பா சொல்லுவேன், நில்லு. அவ சாவலனா கூட நானே அவளை சாவடிச்சிடுறேன். என்ன ராஜாண்ணே, உங்களை தானே தேடிட்டு இருந்தேன். உங்க பொண்டாட்டி வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. எங்கேயோ நானே சிவனேன்னு ரோட்ல போயின்னு இருந்தேன். வாங்க போலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. காசே கொடுக்கலண்ணே. அப்படியே ஆஸ்பத்திரிக்குள்ள போனவங்க தான். நானும் ஆஸ்பத்திரி ஃபுல்லா இடுக்கு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேனே. எங்க இருக்காங்கன்னே தெரியலண்ணே. மரியாதையே நீங்க காசு கொடுங்கண்ணே, 10,000 ரூபாண்ணே. என்னப்பா சொல்ற? ஒன்னையும் விட்டு வைக்கலையாவ? இருப்பா, இன்னைக்கு இருக்கு மொத்தமா எல்லாருக்கும் செட்டில் பண்ணிடுறேன். இருப்பா, அது வரேன். ஏங்க வந்துட்டீங்களா? இப்பதாங்க என் ஞாபகம் வந்ததா உங்களுக்கு? இங்க பாருங்க என் நிலைமைய. வாங்க நானும் உங்களுக்காக தாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். ஏங்க எதுவுமே பேச மாட்டீங்க? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க பயப்படாதீங்க. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? உன்னால கொலை பண்ணி போட்டா கூட தப்பு இல்லடி. உனா என்னையா நீ? நானே உடம்பு சரியாத கிடக்கு, என்ன வந்து அடிக்க என்ன காரணம் சொல்ல? என்ன காரணமா? என்ன காரணம்? நீ என்ன பண்ணல? இன்னைக்கு ஒன்று சாவடிச்சிடுறாரு. நீ ஒரு செத்த. நீ